ஓகே, இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 வசனத்தை தான் நம்ம தியானிச்சுட்டு அதுல வர்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இது இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். அதனால கண்டினியூஸா நீங்க வந்தீங்கன்னா அது விளங்கிரும். சரியா? ரைட். எத்தனை பேர் நம்ம கூடணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். சரி. போதித்தலும் அறிவித்தலும் விவரித்தலும் உபதேசித்தலும் டிஃப்ரெண்டான மீனிங்கை உள்ள வார்த்தைகள். இன்னொரு டைம் நான் சொல்றேனே, எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத நான் சொல்றேனே. ஒண்ணு போதனை, 2வது அறிவித்தல், 3வது உபதேசித்தல், 4வது விவரித்தல். இது ஒன்னொன்னும் தனித்தனியான மீனிங்க கொண்டது. சரிங்களா? ரைட். யோபுல 12வது அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிப்போமா யாராவது? இதுலதான் இந்த 4 விஷயமும் போட்டிருக்கு. இதுல உள்ள ஒரே ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து க்ளோஸ் பண்ண போறோம். மொத்தம் 4 இருக்குது. இதெல்லாம் நம்ம உள்ளார போய் ரொம்ப நிதானிச்சு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் விளங்கி கொள்ளும். யோபு 12வது அதிகாரம் 7, 8 வசனங்கள் வாசிக்கிறீங்களா யாராவது? இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். போதும் போதும். ஆகாயத்து பறவைகளை கேள். ஒன்னு ஒன்னா பார்ப்போம். மிருகங்களை கேட்டுப்பார். மிருகங்கள்னா என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காட்டில் வாழ் மிருகங்கள் இருக்கிறது, வீட்டில் வாழ் மிருகங்கள் இருக்கிறது. சிங்கம், புலி, கரடி எல்லாமே வைல்டு அனிமல்ஸ் வாங்க. இந்த பூனை, நாய் அது இதெல்லாம் ஹோம்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ். அதனால வீட்டு விலங்குகள், பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மனுஷனை வச்சு இன்னொரு விலங்குக்கு போதிச்சதா சரித்திரம் கிடையாது. எந்த விலங்குட்டையும் போய் ஆண்டவர் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதில்லை. எப்படி? எப்பா நீ மனிதர்களை கேட்டு பாரு, மனிதர்களை நீ பாரு, அவங்க மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு போய் ஒரு விலங்கிட்ட சொல்லல. இதுல நம்ம தான் அவன் படைப்புக்கெல்லாம் உச்சகட்டம் அப்படின்னா நம்ம தான். நம்மளதான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் நம்மளதான் ஆளுகை, டொமினியன் அப்படிம்பாங்க, அதுக்குள்ளார கொண்டு வந்தார். இப்படி கொண்டு வந்த ஆண்டவர் யாருகிட்ட நம்மளை கத்துக்க சொல்றாருன்னா, நம்ம ஆளுகைக்கு கீழே வரக்கூடியவங்க சேர்ந்து நீங்க கத்துக்குங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றது வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்குது. ஆமா, அதாவது முதல் பைபிள் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெனரலா படைப்புகளை தான் ஆண்டவர் எழுதப்படாத வேதம் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சிருஷ்டிப்புகள் தான் அப்படின்னு சொல்றதா எல்லாருமே. அப்புறம்தான் எழுதப்பட்ட வேதம், உருவாக்கப்பட்ட தேவனுடைய கைகளினால் உண்டாக்கப்பட்ட வேதம் எது அப்படின்னா அது இந்த உலகம். ஆறு, மலை, ஏரிகள், பறவைகள், விலங்குகள், நட்சத்திரங்கள், வானமண்டலங்கள், அண்ட சராசரங்கள், இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்ட வேதங்கள். நம்முடைய வேதம் எழுதப்பட்ட வேதம். அப்போ நம்முடைய பார்வை உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்தும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டி இருக்குது.
அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். சரி, இப்ப நம்ம அப்படியே போலாம். இப்போ விலங்குகள் தேர்ந்து ஆண்டவர் ஒரு விஷயத்தை கத்துக்கொள்ள சொல்லுகிறார். விலங்குகளிட்டேந்து நம்ம கத்துக்க போற காரியங்கள் என்ன அப்படிங்கிறது தான். இன்னொரு முறை நம்ம வாசிப்போமா? பிரசங்கி 12வது அதிகாரம், பிரசங்கி 12வது அதிகாரம் 7, 8 உள்ள முதல் வரி மட்டும் வாசிக்க போறோம். வாசிக்கிறீங்களா யாராவது? பிரசங்கி சாரி, யோபு, மன்னிக்கணும், யோபு 12, 7, 8 மன்னிக்கணும், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். அப்போ விலங்குகளிட்டிருந்து நமக்கு கிடைக்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? டீச்சிங், போதனை, அட்வைஸ், ஆலோசனை. இவைகள் எல்லாம் முதியவர்கள்ட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஆலோசனையை குறிச்சு நம்ம இன்னொரு நாள்ல பார்க்கலாம். ஆண்டவர் போய் விலங்கிட்ட போய் அது என்ன பண்ணுதுன்னு நீ பார்த்துக்கிட்டே இரு, அதுவே உனக்கு மாபெரும் டீச்சிங் அப்படின்னாரு. சிங்கத்தை குறிச்சு வேதத்துல சொல்லியிருக்கிறாரு, கரடியை குறிச்சு வேதத்துல சொன்னாரு, மான்களை குறிச்சு வேதத்துல சொன்னாரு. இவைகள் எல்லாம் நீ போய் பாரு, மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொரு விலங்கினங்களை குறிச்சும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது போல நீ இருக்கணும், அதுங்கள்ட்ட போய் நீ கேட்டு பாரு அப்படின்னாரு. அப்போ உலக சமுதாயத்திலிருந்து நம்ம விலங்கினங்கள்ட்ட இருந்து, ஆமா, நம்மை விட அறிவு குறைந்த விலங்கினங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க போகிற முதல் விஷயம் போதனை என்பது. தொடர்ந்து வாசிப்போமே. ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். போது 2வது விஷயம், விலங்கு டிபார்ட்மெண்ட் இப்போ ஓவர். 2வது பறவைகள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார ஆண்டவர் வரார். நல்ல கூர்ந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இன்னைக்கு பறவைகள் டிபார்ட்மெண்ட்டுகிட்ட இருந்து நமக்கு கிடைக்க போறது என்னன்னா அறிவித்தல். ஏற்கனவே நம்ம பார்த்தது போதித்தல், இப்ப நம்ம பார்க்க போறது அறிவித்தல். அறிவித்தல் அப்படின்னா இப்ப நீங்க அறிவிப்பு அப்படின்னு நம்ம வச்சா இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கும். இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்போம். நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் கோவைக்கு 4:15 போக வேண்டிய இந்த வண்டி இன்னும் 5 நிமிடம் தாமதமாய் வரும் அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பு. சரிங்களா? ஃப்ளைட்ல போய் நம்ம நிற்போம். திஸ் ஃப்ளைட் டியூ டு ஹெவி வெதர் the flight trip was cancelled அப்படின்னு போட்டுருவானுங்க. அப்படின்னா இதெல்லாம் அறிவிப்பு. அறிவிப்பு பலகை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம்ல ஸ்கூல்ஸ்ல எல்லாம், நோட்டீஸ் போர்டு. அப்போ பறவைகள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது அறிவித்தல் என்கக்கூடியதான இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜ், அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நமக்கு தரப்போறது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பறவைகள் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? 3வது டிபார்ட்மெண்ட்குள்ள போவோம். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். பரவாயில்ல. 3வது டிபார்ட்மெண்ட் பேரு எர்த் டிபார்ட்மெண்ட். அதாவது பூமி சம்பந்தப்பட்ட, அதாவது காலநிலைகள், பருவநிலைகள், சீதோஷண நிலைவுகள், பூமியிலே ஏற்படும் மாறுதல்கள், இவைகளை நீ விவரித்து கேட்டு பாரு, அவைகள் உனக்கு உபதேசிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. போதனை வேற, அறிவித்தல் வேற, உபதேசித்தல் அப்படிங்கிறது வேற. உபதேசித்தல் ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்களுக்கு உப காரியங்களாக ஒரு விஷயங்களை சொல்லி புரிய வைத்தல். ஆகமங்கள் உப ஆகமம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
யாத்திராகமோ, ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, 4 விதமான ஆகமம் இருக்கு. அந்த 4 விதமான ஆகமங்களை இன்னும் விரிவாக்கி அதனுடைய உபகாரியங்களை, துணை காரியங்களை போதிக்கிறது உப ஆகமம். அப்ப உபதேசித்தலும் உப காரியங்களும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். அது கூட மேலும் காரியங்களை கூட்டி சொல்வது, அதை விளக்கி சொல்வது உப ஆகமங்கள். அது போல உபதேசித்தல். சரிங்களா? அப்போ இந்த பூமி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்க போகிற விஷயம் என்ன? உபதேசம் அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? கீழே லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் படிப்போம். சமுத்திரத்தின் சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். அட, 4வது டிபார்ட்மெண்ட் கடல் துறை. ஆமா ஆமா, சி டிபார்ட்மெண்ட். ஆமா, கடல் வாழ் துறை. ஆமா, இது இது என்ன சொல்லுது? கடல்ல உள்ள மீன்களை போய் நீ கேட்டு பாரு, அவைகள் உனக்கு விவரிக்கும் அப்படின்னு 4வது கோணத்தை நோக்கி இந்த விஷயம் பிரயாணிக்கிறத நீங்க பார்ப்பீர்கள். அது என்னது 4வது விஷயம்? விவரித்தல்னா என்ன? ஏற்கனவே சொன்னதான ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றது. டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்லா தெரியும். எக்ஸ்பிளைன் பண்றது, டெமோ பண்றது கிடையாது. டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன், டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பண்றது. இதுக்கு நம்ம எங்க போகணும்? கடல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். அங்க உள்ள மச்சங்கள், மீன்கள், கடல் வாழ் உயிரினங்கள், அதுங்க எப்படி வாழுது, என்ன போகுது அப்படின்னு நம்ம அதை கூர்ந்து கவனிச்சோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு விவரங்கள், விவரிப்புகள் தெரிய வரும். சரிங்களா? இதுதான் நமக்கு எழுதப்படாத வேதங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவு. எழுதப்பட்ட வேதங்களிலிருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆண்டவர் எழுதப்படாத வேதங்களாக, உண்டாக்கப்பட்ட வேதங்களாக இவைகளை வச்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 4 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஆகாயத்து பறவைகள் டிபார்ட்மெண்ட். சரி, இந்த பறவைகள் டிபார்ட்மெண்ட் நமக்கு சொல்லி கொடுக்க போகிற 5 காரியங்கள் என்ன? ரொம்ப முக்கியமா நம்ம நோட்டீஸ் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். சரிங்களா? நம்ம அப்படி வச்சுக்குவோமே, பறவைகள் டிபார்ட்மெண்ட். சரி, நம்ம ஸ்பீடா போலாம். இன்னொன்னு, இத மத்தேயு 7வது அதிகாரம், அதுக்கு முன்னாடி இப்போ ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 31:5. இன்னொருத்தவங்க மத்தேயு 23:37 எடுத்து வச்சுக்குங்க. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். போதும் அவர் போதும் 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 போதும். இப்ப என்னது? பட்சியை குறித்து இங்க பைபிள் சொல்லுது. கழுகு வேற, பட்சி வேற. ஈகிள் வேற, பருந்து வேற. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இவைகள். இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாரு. பறந்து காக்கிற பட்சியை போல. இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு சொல்லித்தர போற முதல் விஷயம் என்னது? இஸ்ரவேலின் மேல் தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல தன்னுடைய பாதுகாப்பை சொல்லுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளப்போம். அப்போ வானத்துல பறந்து காக்கிற அந்த பறவையாய் இருக்கக்கூடிய அந்த கழுகு
கீழே என்னென்ன நடக்குது அதனுடைய பார்வை. ஈகிள் வியூ அப்படின்னு போடுவாங்க இல்லையா நம்ம நியூஸ்ல எல்லாம். கழுகு பார்வையில் அப்படின்னு போடுவான். கழுகு பார்வையில்னா அந்த அது அதுக்கு பெரிய ஏரியல் வியூ, ட்ரோன் ஷாட் மாதிரி இருக்கும். எப்படி ஒரு 10 கிலோமீட்டர் மேல இருந்தாலும் அப்படியே முழு சிட்டியையும் அது அப்படியே எடுப்பான். இப்ப உள்ள நியூஸ் சேனல் எல்லாமே ட்ரோன் ஷாட் வச்சுதான் நியூஸையே கொண்டு வர்றாங்க. அப்படியே மேலிருந்து அப்படியே கீழே அப்படியே வருவாங்க. முழு சிட்டியும் அப்படியே நம்ம கண் முன்னாடி தெரியும். அது ட்ரோன் ஷாட். அப்போ கழுகு பார்வையில் அப்படின்னு சொல்வதை போல கழுகு பார்வையில் கழுகை வச்சு சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாதுகாப்பை குறித்து பைபிள் நமக்கு போதிக்கும். தேவன் அப்படி நம்மை கழுகு பார்வை பாதுகாப்பின் கீழ் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு இன்னைக்கு காலையில நம்ம இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போறோம்னா 4வது கிலோமீட்டர்ல என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. கழுகு பார்வையில் இப்ப நமக்கு மேல இருக்கக்கூடிய, நான் சும்மா ஒரு வியூல சொல்றேன், நமக்கு மேல இருக்கக்கூடிய கழுகு பார்வையில் ஆண்டவர் நம்மளை அப்படியே நோட்டை விட்டு கொண்டு பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ட்ரோன் ஷாட் போல அப்படியே பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நம்ம எங்க போறோம், எங்க வர்றோம், எல்லாருக்கும் பாதுகாப்பின் வளையத்தின் கீழ். எப்படி ஒரு பிரதமர் ஒரு நாட்டுக்குள்ள வர்றாங்கன்னா கண்ட்ரோல் ஃபுல்லா ஆர்மி அந்த ஏரியா ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. எங்களுடைய ஊருக்கு கூட மோடி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தாங்க. இங்க ஒரு கூட்டம் நடத்தினாங்க. நாங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மிகப்பெரிய மாநாடு மாதிரி ஏறக்குறைய 4-5 லட்சம் பேர்லாம் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்க இருக்கக்கூடிய ஏரியா எல்லாரையும் ஆர்மி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பின் கீழ் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத விளங்க வைக்கிறதுக்காக கழுகு பார்வையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக வானத்துல பறந்து திரிகிற பட்சிய பாருங்க, அந்த மாதிரிதான் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இது பறவை தரும் முதல் ஒரு போதனை. சரிங்களா? ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யணும் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அறிவித்தல், போதனை அல்ல, அறிவித்தல் அப்படின்னு. சரி, இன்னொரு டிபார்ட்மெண்ட் நமக்கு என்ன சொல்ல போறாங்க? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சப் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்ல போறாங்க? மத்தேயு 23:37. மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கோழிகளை இது கோழி டிபார்ட்மெண்ட், பறவைகள் டிபார்ட்மெண்ட்ல இது கோழி டிபார்ட்மெண்ட். இந்த கோழி டிபார்ட்மெண்ட் சொல்ற காரியம் என்ன, அதை நம்ம வழங்கிக்க போறோம். கோழி டிபார்ட்மெண்ட் இது கேதரிங், கூட்டி சேர்க்கிறது. முதல்ல பார்த்தது பாதுகாப்பு, 2வது கூட்டி சேர்க்கிற டிபார்ட்மெண்ட். எப்படி ஆண்டவர் கூட்டி சேர்ப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை, ஒரு விலங்கு ஒரு பேர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த கூட்டி சேர்க்கிற டிபார்ட்மெண்ட் கோழிகளை எக்ஸாம்பிள் கொடுறாரு. நம்ம எல்லாம் கிராமங்கள்ல தானே இருக்கோம், அதனால கோழிகளை பத்தி நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். முக்காவாசி வீடுகள்ல கோழி நம்ம வளர்த்துக்கிறோம். கோழி, ஆமா, நான் கிட்டத்தட்ட நான் இதுக்கு கொஞ்சம் உட்கார்ந்து அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருந்தேன் இவ்வளவு நேரம். ஆமா, 30-40 விதமான சத்தங்களை இடுமா. 30-40 விதமான
சத்தங்களை தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது இடுமா. அப்படின்னா இறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எப்பா வேற என்னமோ வந்து ஒன்னு அட்டாக் பண்ண போது நீ வந்து என் செட்டை கீழே ஒளிஞ்சுக்கன்னு அர்த்தம். பக் 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 அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணி வான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஏறக்குறைய 30-40 விதமான சத்தங்களை வெளியிடும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்களே. இத சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த மாதிரி தான்ப்பா நான் உன்னை கூட்டி சேர்க்க போறேன்றார். கேதரிங் பண்றது எப்படி? ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் விளங்காது இல்லையா? அப்போ எப்படி கூட்டி சேர்ப்பாரு? எதிரிகள் வர்றப்ப ஒரு விஷயத்த சொல், செட்டைக்குள்ள நீ வந்துரு, இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது அப்படின்றாரு. ஃபாலோ பண்றப்ப அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இதெல்லாம் கோழிகளை வச்சுதான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்மளை வச்சு கோழிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நம்ம விரும்பிட்டு இருக்கப்போ இப்ப இவர் என்ன பண்றாருன்னா கோழிகளை வச்சு நமக்கு நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப விந்தையாத்தான் இருக்குது. மத்தேயு அதிகாரம் 10:29 வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 10:29. $29ங்களா? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விடாது. அதோட இங்க அடைக்கலான் குருவி டிபார்ட்மெண்ட், சப் டிபார்ட்மெண்ட், ஏற்கனவே கோழி டிபார்ட்மெண்ட் இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்ப அடைக்கலான் குருவி டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப நம்ம வந்திருக்கிறோம். இதுங்கள்டேந்து நம்ம லேர்ன் பண்ண போறது என்ன தெரியுமா? தேவ திட்டம் இல்லாம ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது அப்படிங்கிறதான் இது நமக்கு சொல்லி தருது. அடைக்கலான் குருவிகளை நீங்க வந்து பார்த்திருக்கிறீங்களா? ஒரு காசுக்கு இப்படி என்னமோ அங்க அப்படி இருக்குது இல்லையா? அப்போ தேவ சித்தம் இல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடந்துராது. இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிற காரியங்கள் தேவ திட்டத்தின் படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா எவ்வளவு பெரிய ஹாப்பி வரும் நமக்கு. இல்ல நம்ம தேவ திட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படிங்கிற தைரியம் எவ்வளவா நம்மளை உந்தி தள்ளும் பாருங்களேன். நேத்து ஒரு விஷயத்துக்கு போனோம், ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு. நான் தான் என் மனைவிட்ட சொன்னேன், இந்த பாரு, நடந்தா தேவ சித்தம், நடக்காட்டி தேவ சித்தங்கிறது கிடையாது. நடந்தாலும் தேவ சித்தம், இந்த காரியம் நடக்காமல் போனாலும் தேவ சித்தம் தான். பிரச்சனை வந்தாலும் தேவ சித்தம், வராட்டியும் தேவ சித்தம் தான். ஏன்னா அடைக்கலான் குருவிகள்டேந்து நம்ம கத்துக்க போறதான ஒரு 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 விஷயம் என்ன தெரியுமா? தேவ சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒண்ணும் சம்பவிக்காது, எதுவுமே நடக்காது. முதல் விஷயம், கழுகுட்டேந்து நம்ம என்ன பார்த்தோம்? பாதுகாப்பு. கோழிட்டேந்து நம்ம என்ன பார்த்தோம்? கூட்டி சேர்க்கிறது. மூணாவது, இந்த 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 விதமான பறவைட்டேந்து இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? எப்ப தேவ சித்தம் இல்லாம ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. 31வது வசனம், 10:31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அதே அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்க விசேஷித்த. இப்பதான் தேவ சித்தத்தை பத்தி பேசிட்டு கீழே சொல்றாரு,
அடைக்கலான் குருவிகளை நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? தேவ சித்தம் இல்லாம ஒண்ணும் நடக்காதுன்னு தோணுதா? ரெண்டாவது விஷயம் என்ன தோணுது? நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அடைக்கலான் குருவி டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் போக வேண்டியிருக்குது ஆண்டவருக்கு. அப்போ அடைக்கலான் குருவிகளுக்கு அப்படி என்ன விசேஷம்? தகவலான் குருவிகளுக்கு அப்படி என்ன பிரிவிலேஜ்? விசேஷித்தமானவங்கன்னா இங்கிலீஷ்ல ப்ரிவிலேஜ்டு பீப்புள். அப்படின்னா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவரமா விளங்குற மாதிரி நான் சொல்றேனே. நீங்க ஒரு அரசியல் தலைவராகவோ இராணுவத்துல இருக்கவங்களாகவோ இருந்தீங்கன்னா ஒரு பாஸ் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சமீபத்துல கூட ஒரு மினிஸ்டருக்கு ஏர்போர்ட்ல அவங்க கார் நின்னதுக்கு ஏர்போர்ட் நிர்வாகம் காசு கேட்டாங்க, பார்க்கிங் சார்ஜ் அப்படின்னு ஒரு பிரச்சனை கூட வந்துச்சு. அப்போ நீங்க ஒரு முக்கியமானவங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் நீங்கள் விசேஷித்தமானவங்களா இருப்பதனால இருக்கு இல்லைங்களா? நீங்க கார்ல போனீங்கன்னா டோல்லாம் உங்களுக்கு தேவையே நிக்க, அது ஸ்பெஷல் ரூட்ல நீங்க போயிடலாம். அப்படித்தான் விசேஷித்த விதமானவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த தகவலான் குருவிகளையும் அடைக்கலான் குருவிகளையும் ஆண்டவர் யூஸ் பண்ணார். இன்னும் நான் இதை விவரமா இன்னொரு வசனத்துல சொல்றேன். சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84:3. சீக்கிரமா. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இங்க பாருங்க, நல்ல கூர்ந்து பார்க்கணும். ஏங்க இப்ப ஒரு நபர் இருக்காரு, 100 கோடி ரூபாய் போட்டு மிகப்பெரிய அரண்மனைய கட்டுறாரு. 100 கோடி ரூபாய் போட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பர்மிங்ஹாம் பேலஸ் போல பெரிய அரண்மனையை கட்டுறாரு. அந்த ஆளு என்ன செய்வாரு? 100 கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு எப்பா அப்படின்னு நிம்மதியா போய் அந்த வீட்டுல குடியிருப்பார். இந்த அடைக்கலான் குருவிகளை தகவலான் குருவிகளும் ஈஸியா போய் அந்த வீட்டு தூண் எங்கேயாவது இருக்கும், ஜாலியா போய் இது போய் அங்க கூட கட்டிரும். அந்த ஆளு 100 கோடி ரூபாய் போட்டு கட்டி அந்த வீட்டுக்குள்ள போனான். நம்ம விசேஷித்தமானவர்கள்னா இதை இப்படித்தான் நம்ம விளங்கி கொள்ளணும். 100 கோடி ரூபாய் போட்டு கட்டின வீட்டுல நோவாம நோம்பு கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த குருவிகள் நோவாம போய் அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சூப்பரா கூட கட்டிக்கிட்டு நல்ல நிம்மதியா அதுக்கு பாட்டுக்கு இருக்கும். அப்ப 100 கோடி ரூபாய் வீட்டுல அடைக்கலான் குருவிக்கு தகவலான் குருவிக்கு வீடு இருக்குதே. கட்டாத வீட்டுல குடியிருப்பாங்கிற மாதிரி இதுங்க 100 கோடி ரூபாய் வீட்டுல ஈஸியா குடியிருக்குதுங்களே. இதுக்கு பேர் தான் விசேஷித்தமானவர்கள் பேர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நார்மலானவங்க இல்ல, விசேஷித்த விதமானவர்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். லூக்கால பாருங்க, லூக்கா அதிகாரம் 12 வசனம் 6. லூக்கா 12:6. இரண்டு காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. பாருங்க, இங்கே ஒரு ஆவிக்குரிய விஷயத்த இங்க மீண்டும் ஆண்டவர் குருவி டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பறவைகள் டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது யோபு 12:7-8 உள்ள 2 வசனம்.
அதுல 4 காரியம், அதுல ஒரே ஒரு காரியத்தை வச்சுதான் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த காரியம் ஆகாயத்து பறவைகள் டிபார்ட்மெண்ட், அதுங்க நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை, அறிவிக்கிற வேலை, அதுல ஒண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அடைக்கலான் குருவி டிபார்ட்மெண்ட் இப்ப நம்ம சப் டிபார்ட்மெண்டா பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்ல போறேன். அதனால நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்களேன். இங்க என்ன சொல்றாரு? அடைக்கலான் குருவிய நான் மறக்கிறது இல்லை. எத்தனையோ விதமான அடைக்கலான் குருவிகள் இருக்கு, எத்தனையோ விதமான அடைக்கலாம். அதுங்களையே நான் மறக்கிறது இல்லை, அதுங்களையே நான் மறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன நான் மறந்து போவேனா அப்படின்னு சொல்றார். இந்த பறவைகள் டிபார்ட்மெண்ட் நமக்கு சொல்லி கொடுத்த முதல் விஷயம் பாதுகாப்பு, 2வது கூட்டி சேர்த்தல், 3வது விஷயம் தேவ சித்தம், 4வது விஷயம் விசேஷித்த விதமானவர்கள், 5வது விஷயம் மறக்கப்படுகிறது இல்லை. இப்படி ஒரு 5-6 விதமான போதனைய இந்த பறவைகள் டிபார்ட்மெண்ட்ல போனோம்னா நமக்கு அறிவிச்சிரும். இந்த 6 விஷயங்களை அது அறிவிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யோபு 12:7. மரங்கொத்தி குருவின்னு இருக்குது. மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு 50 கிராம் இருக்கும், இல்ல ஒரு 100 கிராமுக்கு கீழே தான் இருக்கும். மரங்கொத்தி குருவி கண்டிப்பா 100 கிராமுக்கு கீழே தான் இருக்கும். மண்டை சின்னதா இருக்கும், மூக்கு நீளமா இருக்கும், பெரிய மரமா இருக்கும். இது போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு டொக்கு 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 டொக்குன்னு கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு, அவ்வளவு பெரிய மரங்கொத்தி பறவை மரம் இந்த சின்ன மண்டை உள்ள கூர்மையான மூக்கு உள்ள இந்த குருவியால கொஞ்ச நேரத்துல பெரிய ஓட்டைய போட்டு விட்டுரும். நமக்கு ட்ரில்லு பிட்டு வேணும், பெரிய உளி வேணும், ஆய் ஊய் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுங்களுக்கு ஒன்னும் தேவையில்லை, டொக்கு 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 டொக்குன்னு போட்டுரும், ஓட்டைய அப்படியே போட்டுரும். இது நமக்கு என்ன தெரியுமா சொல்லி தருது? எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த கவனம் செலுத்தி போறப்போ, அத உள்நோக்கமா இருந்து பாக்குறப்போ, ஆழங்களுக்குள்ள போறப்ப எவ்வளவு பெரிய காரியத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த மரம் கொத்தி டிபார்ட்மெண்ட் நமக்கு சொல்லி கொடுத்துரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ நான் லாஸ்டா ஒரு விஷயத்த நான் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அஸ்ஸாம் பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. யூடியூப்ல முடியுமையானா நீங்க இதை தேடி பார்க்கணும். இப்ப நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம்? பறவைகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால இந்த நியூஸை நான் இப்பதான் ஒரு 1 ஹவருக்கு முன்னால நான் அப்படியே தேடி பார்த்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். அது ஜெட்டிங்கா வேலி, JATINGA, ஜெட்டிங்கா வேலி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர்ல இல்ல செப்டம்பர், அதாவது செப்டம்பர் டு நவம்பர் டிசம்பருக்குள்ளார அஸ்ஸாம்ல உள்ள இந்த பள்ளத்தாக்குல உலகத்துல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அப்படியே வந்துடும், எல்லாம் அப்படியே வந்துடும். வந்துட்டு இந்த இடத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன, காரியம் என்ன, இந்த அதுக்கு இன்னமுமே அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எல்லா பறவைகளும் இங்க வருதுன்னு வந்துட்டு இங்க மேகங்கள் ரொம்ப கிளவுடியா இருக்குமா, திக்கா இருக்குமா. இங்க உள்ள காத்து ரொம்ப ஸ்பீடா அடிக்குமா, பயங்கர ஸ்பீடான காத்து.
பயங்கர திக்கான அடர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம். இதுல வந்த உடனே இந்த பறவைகளுக்கு என்ன செய்கிறோம் ஏது செய்யறோம்னு விளங்காதான். இது என்ன பண்ணுமா, மேலிருந்து டபால்னு கீழே உளுந்து அது செத்து போயிருமா. கடைசி நாட்களை முக்காவாசி பறவைங்க அங்கதான் போய் ஜீவனை விடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் இப்படி செஞ்சுக்குதுங்கன்னு சொல்லி என்னென்னமோ ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஐ மீன் கண்டுபிடிக்கிறாங்க, தேடுறானுங்க. இது ஏன் இந்த மாதிரி, அதுவும் நைட்டு 7 மணிலிருந்து 10 மணிக்குள்ளதான் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. யூடியூப்ல இருக்குது, நீங்க தேடி சர்ச் பண்ணி பாருங்க. முடியும்னா நான் முடிஞ்சோடனே இத அந்த லிங்க் நான் குரூப்ல நான் போறேன், சரிங்களா? எனக்கு 1 ஹவராவே இதை நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த பறவைகள் செய்கிற இது நமக்கு என்ன சொல்லி தர போகிறது? யோபு 12:7-8 படி பறவைகள் அறிவிக்கும்னு இருக்குது. இந்த செயல் நமக்கு எதை அறிவிக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஏன் இருதயத்துக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு நாள் ஒரு காலத்துல நமக்கும் எண்டு கார்டு இருக்கு பாருங்க, எண்டு பாயிண்ட் இருக்கு. நம்மளும் ஒரு காலத்துல ஒரு சூழ்நிலையில எப்படி தேவ சமூகத்துக்கு போவோம்னு தெரியாது. என்ன மாதிரி தப்புன்னு அப்படி நம்ம கிளம்பிடுவோம் ஒரு இமை பொழுதுல. ஆனா ஏன் செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் நடக்குது இப்படி? அது ஏன் நைட் 7 to 10 இப்படி செஞ்சுக்குதுங்க அதுங்க அப்படிங்கிறது இன்னுமே விளங்கல. யாருக்குமே விளங்காத மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இனிமேதான் தியானிக்கணும். இந்த சம்பவம் எதை நமக்கு காட்ட போகிறது, இது நமக்கு எதை அறிவிக்கிறது என்பது. மீண்டும் அந்த வேலியோட ஸ்பெல்லிங் சொல்றேன், யூடியூப்ல தேடி பாருங்க. JATINGA, ஜெட்டிங்கா வேலி, அஸ்ஸாம் பக்கத்துல, கவுஹாத்தி நியர்பைல இருக்கு. சரி, இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப நம்ம 4 டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி இப்பதான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணி ஒரு 5 விஷயத்த 6 விஷயத்த பேசியிருக்கிறோம். அப்போ 5 அறிவு உள்ளதுகிட்ட தான் போய் 6 அறிவு உள்ள நம்ம விளங்கிக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம் பாருங்க. எவ்வளவு பெரிய அது. சமீபத்துல கூட நான் ஒரு நியூஸ் கேட்டேன். பப்பு கினியா அப்படின்னு ஒரு தீவு இருக்கான். பப்பு கினியா அப்படின்னு ஒரு தீவு இருக்கான். அந்த தீவுல உள்ளவங்களாம் பழங்குடியினர்களாம், நாகரிகமற்றவர்களாம். அந்தமானுக்கு நியர்பைல சென்டினென்டல் தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. நான் அந்தமான் பிரயாணிச்சப்ப பிளைட்ல இருந்து காமிச்சாங்க, இதுதான் சென்டினென்டல் தீவுன்னு என் நண்பர் ஒருத்தர் காண்பிச்சாரு. ஏன்னா அந்த தீவுக்கு நம்ம நியர்பை போக முடியாது. அங்க ரொம்ப ஆதிவாசி கூட்டம் ரொம்ப வருஷமா இருக்காங்க. யாராச்சும் போனா சாவடிச்சிருவாங்க. அங்க அந்த தீவுக்குள்ளார யாரும் போவே முடியாது. சரி, அது போகட்டும். அந்த மாதிரி பப்புகினியா அப்படிங்கிறது அந்த தீவும் ஒரு நாடு. அது ஒரு சின்ன தீவு பிளஸ் நாடு. அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவம். யாராச்சும் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய உடைமைகள் இருக்குல்ல, சொத்து, அத அந்த அடக்க ஆராதனைக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்களாம். இப்ப நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இறந்திருக்காங்க, அந்த அடக்க ஆராதனைக்கு நம்ம போறோம், நமக்கும் ஒரு ஷேர் கிடைக்குமா?
இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்ல இது? இந்த மாதிரி தன்னுடைய பொருளை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு போறவங்களை நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? பழங்குடியினர்கள், ஆதிவாசிகள், நாகரிகம் இல்லாதவங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்மளே சம்பாரிச்சு, நம்மளே தின்னு, நம்மளே வீடுக்கு கட்டி, நம்மளே எல்லாம் பண்ணி, நம்மளே இருந்து, நம்ம வீட்டையே லாக் செஞ்சுக்கிட்டு, நம்ம வீட்டுக்குள்ளாரியே இருந்து, நம்ம அப்ப பிள்ளைகளுக்காகவே எல்லாம் பண்ணி செத்து போகிற நம்மளே சொல்லிக்கிறோம் நாகரிகமானவங்கன்னு. எனக்கு ரொம்ப விந்தையா இருந்துச்சு. இது விந்தையா இருக்குதானே? நம்மெல்லாம் நாகரிகமானவங்களா, அவங்கெல்லாம் பழங்குடியினரா? கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல. பழங்குடியினர் தான் இப்ப நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்போ நம்ம ரொம்ப மாடர்ன் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஆனா மட்ட ரகமா நடந்துக்கிறோம்ல. அதுதான் இப்போ அதுதான் நான் இடையில இந்த நியூஸ் லேர்ன் பண்ண உடனே இப்ப இந்த வசனத்தோட பாருங்க, எல்லாம் லிங்க் ஆகுது பாருங்களேன். அப்போ எறும்பிடத்துல போய் நான் லேர்ன் செய்யறதா? நானே லீடரு, நானே ஆளுகை கொண்டு சொந்தமானவன், ஆளுகைக்கு உண்டானவன் போய் அங்க போய் எறும்ப பாருங்கிறது, கோழிய பாருங்கிறது, அதை பாரு இதை பாருங்கிறது. லாஸ்டா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. எரேமியாக்கு வாங்களேன், இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ஒரு வசனம். எரேமியா 7வது அதிகாரம் நான் நினைக்கிறேன், அதனுடைய 8வது வசனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். எரேமியா எடுங்க. இதோ ஒன்றுக்கும் உதவாத 8:7 மன்னிக்கணும், 8:7. எரேமியா 8:7. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். பாருங்க, போதும். நாரை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை குறிச்சு, சப் டிபார்ட்மெண்ட்டை குறிச்சு ஆண்டவர் சொல்லித்தர காரணம் தெரியுமா? டைமிங். நாரைக்கு கூட டைம் தெரியும், என் ஜனங்களுக்கோ டைம் தெரியல. முட்டை போடுறது எப்ப? அதாவது ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னு ஒரு செய்யுள், அது என்னமோ இருக்கு, 4 அடியாரோ 2 அடியாரோ என்னமோ ஒண்ணு இருக்கு. என்ன? ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? டைமிங்னு அர்த்தம். அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எல்லா மீனும் போகும். பெரிய மீன் எப்படா வரும் டாப்புன்னு போட்டுரும், ஒரே போட்டு. அப்போ வேலையை பத்தி நமக்கு விளங்கிக்கணும் அப்படின்னா நாரைகளையும் கொக்குகளையும் பார்த்தா டைமிங் தெரியும். அதுக்கு பேர் தான் காட்ஸ் டைமிங் அப்படிம்பாங்க. தேவ நேரம், காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும். என்ன காலம்? தேவனுடைய காலம் நிறைவேறின பொழுது, காட்ஸ் டைமிங். இதுக்கு இங்கிலீஷ்ல கைரோஸ் அப்படிங்கிறாங்க, தேவ டைமு அப்படிங்கிறாங்க. தேவனின் நேரத்துல தான் நமக்கு எல்லாமே சம்பவிக்கும். நம்ம 2000 ஜெப விண்ணப்பங்களை வச்சுக்கிட்டே இருப்போம், இது வேணும் அது வேணும், அதெல்லாம் ஒன்றும் தேவனுடைய நேரத்துல தான் அது நடக்க போகுது, காட்ஸ் டைமிங்ல. அப்போ விளங்கிக்க வேண்டிய கதை எல்லாமே 5 அறிவு உள்ளவங்கள்ட்ட தான் 6 அறிவு உள்ள நம்ம லேர்ன் பண்ண போறோம். அதனால 4 டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகாயத்து பறவை டிபார்ட்மெண்ட். அது நமக்கு இவ்வளவு விஷயங்களை அறிவிக்கிறது, போதிக்கிறது இல்ல, உபதேசிக்கிறது இல்ல, விவரிக்கிறது இல்ல. வேதத்தை நீங்க இந்த மாதிரி இனிமேல் பார்க்கணும், இந்த மாதிரி இனிமேல் கூர்ந்து நீங்க விவரிக்கணும், உள்ள போகணும். மரங்கொத்திகளை போக கொத்தி 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 இந்த புழு இருக்குதே, பட்டு புழு, அத கொத்திக்கிட்டே இருந்தோம்னா குழவி ஆயிரும்பாங்க. கொத்தி கொத்தி குழவி ஆக்கிட்டாம்பாங்க.
சரிங்களா உங்களுக்கு? அப்போ எல்லாம் நமக்கு என்ன போதிக்குது, உணர்த்துது, உபதேசிக்குது, விவரிக்குது அப்படின்னா தேவன் எப்படி இருப்பாருங்கிறத காட்டதான் எல்லாமே. ஆகையால் நாம் ஜெபிக்க போறோம். மணி 6 போகுது. ஜெபம் பண்ணலாம். தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆளுகைக்கு உண்டான என்ன, என் ஆளுகைக்கு உண்டான கீழே உள்ள காரியங்கள் தேர்ந்து லேர்ன் பண்ணுன்னு இன்னைக்கு நீங்க எனக்கு உணர்த்தினபடினாலே ஸ்தோத்திரம். எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், நீங்க என்னை எப்படி பாதுகாக்கிறீங்க, நான் எவ்வளவு விசேஷித்தமானவன், எனக்கு எவ்வளவு பிரிவிலேஜ் இருக்கு, நான் உங்களால ஒரு பொழுதும் மறக்கப்பட்டு போவது இல்லை. நீங்க எங்களை கூட்டி சேர்க்கிறீங்க. 40 விதமான கோழி சத்தத்தை எழுப்புங்கிறத நாங்க அறிஞ்சுக்கிட்டோம். 40 விதமான லேர்னிங், 40 விதமாக எங்களை நீங்க நடத்துவதற்கு நீங்க போதுமானவங்களா இருக்கிறீங்க. ஆனாலும் இன்னும் என்னுடைய இருதயம் உங்களை விளங்கிக்காம இருக்க ஆண்டவரே. எனக்கு புத்தி தாங்க ஆண்டவரே. உண்மையிலே நான் புத்தி இல்லாதவங்களா இருக்கும். நம்ம அவரை குறித்து அறிகிற அறிவில வளராம புத்தி இல்லாம இருக்கிறோமே. ஆண்டவரே எனக்கு புத்தி கொடுங்க. இன்னைக்கு காலையில நான் இதெல்லாம் என்னுடைய நோட்ல நான் எழுதிக்கிட்டு இருக்கப்போ நான் இதைத்தான் நினைச்சுக்கிட்டே எழுதுனேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், எனக்கு புத்தி இல்லாம இருக்கு ஆண்டு. இன்னும் உண்மை அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க. முட்டா பயப்பாரு இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம். உங்களை நான் என்னைக்குதான் நான் விளங்கிக்க போறணும், எனக்கு அந்த புத்தி, ஞானம், தெளிவு, அறிவு எல்லாம் தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இதை நான் எழுதுனேன். நல்ல ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அறிவில்லாதவன் ஆண்டவரே, நானு ஞானம் இல்லாதவன்ப்பா, புத்தி இல்லாதவன், உணர்வு இல்லாதவன், உண்மை இல்லாதவன். தேவனே, இந்த காலை வேளையில நீங்க எனக்கு இறங்கணுமா கேட்கிறேன். இறங்கணுமா கேட்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன், ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, ஞானமே இல்லை ஆண்டவரே, எனக்கு அறிவே இல்லப்பா. உங்களை பத்தி விளங்கிறதுக்கு அறிவே இல்லப்பா எனக்கு. ஆண்டவரே, என்ன மன்னிச்சுக்குங்க ஆண்டவரே, தயவு செய்து மன்னிச்சுக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கிருபை கூட வரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளைக்கும் இதே நேரத்தில் நம்ம பார்ப்போம். God bless you all. See you tomorrow.